வணக்க நண்பா. நாம இதுவரைக்கும் ஆசிரியர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எக்கச்சக்கமா பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் குடுக்குறாங்க. அந்த பெனிஃபிட்லாம் என்ன அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லப் போறேங்க. இந்த ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் ஆசிரியர் வேலைவாய்ப்புல நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல். இந்த பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் உங்களுக்கு ரூ. 70,000 சம்பளம் குடுக்குறாங்க. சோ அரசு சம்பளத்தை விட 1 மடங்கு அதிகமா குடுக்குறாங்க. இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா வெளியவே வரமாட்டீங்க. ஸோ எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த ஸ்கூல விட்டு வெளிய வரமாட்டீங்க. அவ்வளோ பெனிஃபிட், அவ்வளோ சேலரி பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிஎஃப் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இலவசமா சாப்பாடும் குடுக்குறாங்க. ஊக்கத்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. மாணவர்களுக்கு நல்லா மார்க் எடுக்க வச்சீங்களா, உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை அதிகமா குடுப்பாங்க. இலவச கல்விங்க. இந்த இலவச கல்விங்கிறது யாருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ இந்த இலவச கல்வி வேற யாருக்கும் இல்லைங்க. நீங்க இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணீங்களா, உங்களுடைய குழந்தைகளை இலவசமா படிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அனைத்து பட்டதாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்பு. ஓய்வூதிய வசதி பார்த்தீங்கன்னா இல்லைங்க. நல்லா நோட் பண்ணீங்க. ஓய்வூதிய வசதி இல்ல. மருத்துவ காப்பீடு பார்த்தீங்கன்னா இல்ல. பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் போனதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டா பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணலாம். விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க விட்டுறாதீங்க. அதே மாரி இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் ஃப்ரெஷர்ஸா இருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. ஸோ டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லைங்க. இது பத்தின தகவல் இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணீங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டே பாருங்க, ஆசிரியர்கள் தேவை. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் தாங்க. என்ன? கணிதம், வேதியியல், இயற்பியல், சமூக அறிவியல். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களை ஆசிரியர் வேலைவாய்ப்பை எடுக்கிறாங்க. ஸோ சம்பளம் பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு 70,000 பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 70,000 கொடுக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. புதியவரா இருந்தா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. முறையான கல்லூரியில நீங்க பட்டம் பெற்றிருக்க வேண்டும். சோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரியரும் இல்லாத நீங்க முறையா பாத்தீங்கன்னா பட்டம் பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புத்தகங்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல மனப்பான்மை, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆங்கில வழி கல்வியில் பயின்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ நீங்க தமிழ் மீடியம் இல்லாத ஆங்கில மீடியம், அதாவது இங்கிலீஷ் மீடியம் நாம் சொல்லுவோம், அதுல படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வாடகை இல்லாத குடியிருப்புங்க. ஸோ நீங்க வேற மாவட்டமா இருந்தீங்களா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணல. ஸோ எங்கள் கல்வி நிறுவனத்தில் படிக்கும் குழந்தைக்கு இலவச கல்வி. நீங்க அங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசம் சொல்றாங்க. அதே மாதிரி பிஎஃப் ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னா இலக்கு அடைந்தவருக்கு ஊக்கத்தொகைன்னு நல்ல மார்க் எடுக்க வச்சா உங்களுக்கு ஊக்கத்தொகை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தங்கு விடுதியினருக்கு இலவச உணவு, தங்கும் இடம் இலவசம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே தங்கி நீங்க வேலை செய்ய விருப்பமா இருந்துச்சுன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 8072256404. இந்த நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுங்க. ஸோ நீங்க கால் பண்ணி கேட்டீங்களா, இந்த ஸ்கூலோட நேம் பாருங்க, ஏகேடி நினைவிட வித்யாசாகர் மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. லைஃபே பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பே வந்தது இல்லைங்க. தற்போது தான் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.